ராசிகள்லயே ஒரு நுணுக்கம், ஒரு வேகம், விவேகம் இது எல்லாம் நிறைந்த ஒரு ராசி அப்படின்னா அந்த கடகராசி என்பர்களை சொல்லலாம். இந்த கடக ராசியில புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 1, 2, 3, 4 பாதம், ஆயில்யம் 1, 2, 3, 4 பாதம்லாம் இந்த கடகராசியில் அடங்கும். கடகராசி என்பர்களுடைய ராசி அதிபதி மனோகரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன். இந்த புனர்பூசம் நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம். பூசம் நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரம் புத்திகாரகன் என்று சொல்லக்கூடிய புதனோட நட்சத்திரம். அப்போ தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குருவுடைய நட்சத்திரமும் இந்த கடகராசியில் இருக்குது. தொழில்காரகன் என்று சொல்லக்கூடிய சனியோட நட்சத்திரமும் இந்த கடகராசியில் இருக்குது. புத்திக்காரகன் என்று சொல்லக்கூடிய புதனுடைய நட்சத்திரமும் இந்த கடகராசியில் இருக்குது. அதனால் தொழில் இவங்களுக்கு அருமையாக அமையும். அறிவு நல்லா திறமையாக செயல்படுவாங்க. அதே மாதிரி குருவோடைய நட்சத்திரம் இருக்கிறதுனால தனம் பெறக்கூடிய அமைப்புள்ள ஒரு ராசி இந்த கடகராசி அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களில் என்னென்ன மாற்றத்தை இவங்க சந்திக்க போகிறாங்க, என்னென்ன விஷயம்லாம் இவங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயம்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்க போது, எந்த விஷயத்தில் இவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த எச்சரிக்கையாக இருந்தாங்கன்னாவே ஓரளவுக்கு சாதகமான பலனை இவங்க பெற முடியும். அதை பற்றி நம்ம இன்னுமே விளக்கமாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு கருங்காலி மாலை ஒரிஜினல் வேணும் அப்படின்னா நாங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை வாங்கி பயன்படுத்துங்க. இந்த கருங்காலி மாலை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மைண்டை பாசிட்டிவாக மாற்றும். நெகட்டிவான திங்கிங் அதிகம் வராது. உங்களுக்கும் சரி, உங்களுடைய குடும்ப உறவுகளும் சரி, உங்கள்கிட்ட பாசிட்டிவான விஷயங்கள் அதிகம் பேசணும் அப்படின்னா இந்த கருங்காலி மாலையை வாங்கி பயன்படுத்தினீங்கன்னாவே ஒரு மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் தெரியும். நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். சரி, நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அடுத்து குரு பகவானும் அமரும்போது உங்களுடைய செயலில் கொஞ்சம் வீரியத்தை அதிகப்படுத்துவார் குரு பகவான். அதனால் மனம் வலிமை உள்ள ஒரு நபராக வருகின்ற நாட்களில் இந்த கடகராசி என்பர்கள் வர போகிறீங்க. சரியான பாதையில் தெளிவாக முடிவெடுத்து அந்த பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறமா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இந்த மாதிரி தான் செய்யணும், இந்த மாதிரி தான் தொழிலை செய்யணும், இந்த மாதிரி தான் படிக்கணும், இந்த மாதிரி தான் ஒவ்வொரு வேலையும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி திட்டமிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் செயல்படுவீங்க. அதுதான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சக்ஸஸாக அமைய போகுது. எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாகவே கடகராசி அப்படின்னா மனதில் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மனோகரகனை அதிபதியாக கொண்டவங்க அதனால் கொஞ்சம் மனநிலையில் அப்பப்போ கொஞ்சம் தோய்வு, ஒரு விதமான கஷ்டம், பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு பெரும்பாலும் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே சந்திரன் பார்த்திங்கன்னா பாதி நாள் வளர்பறையாகவும் பாதி நாள் தேய்பறையாகவும் இருக்கக்கூடியவர். அதனால தான் பார்த்திங்கன்னா ஒரு 15 நாள் பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பாங்க. நல்ல டேலண்ட்டாக இருப்பாங்க. நல்ல ஒரு மதிப்புள்ள நபர்களாக இருப்பாங்க. 15 நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேடாக, ஒரு தயக்கமாக, ஒவ்வொரு விஷயத்துலையும் கொஞ்சம் குழம்பு போன மாதிரி ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு அதிகமாக ஏற்படும். மனோதிடத்தோடு இருக்கும்போது எடுக்கிற காரியங்களும் உங்களுக்கு வெற்றியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு மனோதிடம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மன வலிமை ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால எடுக்கிற காரியங்கள் எல்லாமே இந்த கடகராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் சக்ஸஸாக முடியும் அப்படின்னு சொல்லலாம். இது நாள் வரையிலும் சனி பகவான் அட்டம சனியாக இருந்ததுனால உங்களுடைய செயல்பாடுகளை முடங்கி சனி பகவான் நிறைய இன்னல்களை கொடுத்துருப்பார். பாக்கியஸ்தானத்தில் அமரும்போது வாழ்க்கை சூழ்நிலை டோட்டலாக மாறும். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே கொஞ்சம் சாதகமாக முடியும் அப்படின்னே சொல்லலாம். இதுவரை அஷ்டம சனியாக இருந்த நம்மளுடைய சனி பகவான் நிறைய கஷ்டங்களை தந்திருப்பார். கடந்த ஓராண்டுகளாகவே நிறைய இன்னல்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாக்கியத்தில் சனி பகவான் அமரும்போது இந்த அஷ்டம சனியினால் இருந்த பிரச்சனைகள், செயல்கள் இது எல்லாமே மாறும். அந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில்
காலகட்டத்தில் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். ஒரு விடுதலை பெற்ற மாதிரி இந்த காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். எதையுமே முன்கூட்டி திட்டமிட்டு அதை செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இதுனா வரையிலும் நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு இருந்திருக்கும். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது முன்கூட்டியே ஒவ்வொரு விஷயத்தையும் திட்டமிட்டு செயல்படுத்துவீங்க. அந்த பழக்கம் இயல்பாகவே உங்களுக்கு இருக்கும். அப்படி தான் உங்களுடைய உறவுகள் வகையில் உங்களுக்கும் அந்த மாதிரி பழக்கம் தான் இருக்கா அப்படிங்கிறது இந்த கடகராசி என்பர்கள் யாராவது வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிடாமல் இறங்க மாட்டாங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னு ஆணித்தனமாக அடித்து சொல்லப்படுது. நீங்களும் அப்படி தான் இருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த கடகராசி என்பர்கள் பொது இடங்களில் கொஞ்சம் தயக்கம் காட்டுவாங்க. கொஞ்சம் கூச்சமுள்ள ஒரு நபர்களாக மாறிடுவாங்க. எதையுமே துணிவோடு எதிர்கொள்ளக்கூடியவங்க தான் கடகராசி என்பர்கள். ஆனால் பொது இடம் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் தயக்கமாக இருப்பாங்க. கொஞ்சம் சிரித்து பேசுகிறது, அந்த இடத்துல கொஞ்சம் வேகமாக பேசுகிறது, இதெல்லாம் கொஞ்சம் செய்ய மாட்டாங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்க மத்தியில் நல்ல ஒரு மதிப்புள்ளவங்களாக இருந்தாலும், நல்ல ஒரு பேச்சாற்றல் உள்ளவங்களாக இருந்தாலும், ஒரு பொது இடம் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் கூச்சப்பட்டுக்கிட்டு கொஞ்சம் பேசாமல் அமைதியாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். செய்கிற காரியத்தில் கணக்கச்சிதமாக திருத்தமாக கரெக்டாக செய்யக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி கணக்கச்சிதமாக நிறைய வேலைகளை செய்ய விரும்புவீங்க, கரெக்டாக செய்து முடிப்பீங்க. அதனால் எல்லா இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா யோசிப்பாங்க, சரி அடுத்த டைம் பார்க்கலாம், இந்த டைம் நான் எதுவும் பொருள் முக்கியமான ஒரு கம்யூனிகேஷன் துறையில் இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா இந்த பொருளை நான் இப்போ வாங்கலப்பா, கொஞ்ச நாள் கழித்து நான் வாங்குகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அவங்கள யோசிக்கவே விடாமல் அந்த பொருளை அதே இடத்துல சேல் பண்ணுற அளவுக்கு இவங்களுடைய பேச்சாற்றல் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதேமாரி கூட்டு முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாக அமையும். கூட்டு தொழில் செஞ்சிங்கன்னா கூட நல்ல ஒரு மேன்மையை இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஜென்ம குரு ராசியில் உச்சம் பெற்று அமரும் போது குரு அமர்ந்தால் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நன்மையாக அமையும். சகல காரியங்களுமே உங்களுக்கு அனுகூலமாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு இந்த கடகராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாள் ஆசை, லட்சியம் இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். எதையுமே தியாகம் செய்ய மாட்டீங்க. எல்லாத்தையுமே கரெக்டாக செய்து முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இறங்குவீங்க. எல்லாத்தையும் கணக்கச்சிதமாக செய்து முடிச்சுட்டு நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். தயக்கம் காட்டாமல் ஒரு கூச்சத்தோடு எல்லா விஷயத்தையும் இதுனா வரைக்கும் விட்டுட்டு வந்திருப்பீங்க இல்லையா? இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த தயங்கிக்கிட்டு கூச்சப்பட்டுக்கிட்டு பயந்துக்கிட்டு அப்படிலாம் ஒதுங்கி வர மாட்டீங்க. எல்லா விஷயத்தையும் என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு மனோதைரியத்தோடு இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவீங்க. அது எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக அந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒன்று, விலை உயர்ந்த பொருளெல்லாம் வாங்கும்போது கொஞ்சம் பார்த்து வாங்கணும். இல்லை அப்படின்னா அதனால் ஒரு சில செலவுகள் இந்த காலகட்டத்தில் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. விலை உயர்ந்த பொருள்கள் வாங்கும்போது நல்லா அலசி ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் சொத்து, நிலம், வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் அமையும். அதே மாதிரி முக்கியமான பத்திரங்களில் டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடும்போது ஒரு முறைக்கு 2 முறை நல்லா படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கையெழுத்து போடுங்க. இந்த ஆராய்ச்சி சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். போட்டித் தேர்வுகளுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கடகராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா அந்த போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக கடகராசி மாணவர்கள் 12th 10th எக்ஸாமெல்லாம் எழுதியிருப்பீங்க இல்லையா? கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான மதிப்பெண் பெறத்துக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். இதுனா வரைக்கும் கற்பனையில் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் நம்ம அவ்வளோ எடுத்தால் நல்லா இருந்திருக்கும், இவ்வளோ எடுத்திருந்தா நல்லாயிருக்கும், நம்ம ஆடம்பரமாக வாழ்ந்துருந்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கற்பனையாக வாழ்ந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் நிஜ வாழ்க்கையில் இனி வாழ போகிறீங்க. இந்த கற்பனையெல்லாம் மாறி நிஜ வாழ்க்கையிலேயே அப்படி வாழ போகிறீங்க. அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லும். சொல்கிறது செய்கிறது எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் உங்களுடைய செயல்பாடுகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சொல்கிறத தான் செய்வீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு சிறப்பான பலன்கள் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். எதையுமே சாதிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடு ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவீங்க. உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே பாராட்டுக்குரியதாக இருக்கும். குருவுடைய பார்வை இருக்கிறது ஒரு சிறப்பான பலன் என்று சொல்லலாம். தனக்காரகனே உங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம்.
கார்த்திகை மாதத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி இருக்குது. ஜென்ம கேது குருவோடு இணையும் போது கலஸ்திரஸ்தானத்தில் ராகு வந்து அமரும்போது திருமணத்தில் சின்ன தடை ஏற்பட்டு அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. குருவோடைய பார்வை இருக்கிறதுனால திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும். பல வருடங்களாக திருமணம் நடக்காமல் தள்ளி போயிட்டே இருந்தால் ஆண் பெண்ணுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா விரைவில் திருமணம் நடக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு எந்த இடத்துல இருக்கிறாரோ அதை வைத்து தான் இதை கரெக்டாக சொல்ல முடியும். 7ஆம் இடத்துல இருக்கும்போது நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கூட்டு தொழில் இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பவர்கள் செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு செயலில் ஈடுபடும் போது உங்களுடைய செயல்பாடுகள் இந்த காலகட்டத்தில் பாராட்டுக்குரியதாக இருக்கும். அதே மாதிரி மற்றவங்களுக்கு முக்கியம் தராமல் உங்களுடைய உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு விஷயத்திலும் இறங்குவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாமையும். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை இந்த ஆண்டில் இந்த கடகராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய கடகராசி என்பர்கள் வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாடு செய்யுங்க. அம்மனுக்கு வந்து ஒரு வெள்ளை நிற பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டுடுவாங்க. 2 தீபம் போட்டு வழிபடுங்க. இனிப்பை வந்து நெய்வேத்தியமாக வைத்து அம்மனை வழிபட்டுடுவாங்க. சாந்த சொரூபமாக இருக்கக்கூடிய அம்மனை வழிபடுங்க. ஆக்ரோஷமான அம்மன் வேண்டாம், சாந்த சொரூபமாக இருக்கக்கூடிய அம்மனை வழிபடுங்க. ஏன்னா உங்களுக்கு கடகராசி அப்படிங்கிறதே மனோகரகன் ஆளக்கூடிய ராசி. அதனால் சாந்தமாக இருக்கிறது தான் உங்களுக்கு பெரும்பாலும் பிடிக்கும். அதனால் சாந்த சுரூபமாக இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடை செய்யுங்க. இந்த காளியம்மன், பத்ரகாளியம்மன் இந்த மாதிரி ஆக்ரோஷமான அம்மன் வழிபாடுகளை விட்டுட்டு சாந்த சுரூபமாக இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடுகளை இந்த காலகட்டத்தில் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். உங்களை தேடி நிறைய இனிமையான செய்திகள் வரணும், எடுக்கிற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு இனிமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இனிப்பு பொங்கல் வைத்து அம்மனை வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாடு, அதுவும் வெள்ளை நிற பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபடுங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு கருங்காலி மாலை வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. அம்மன் வழிபாடை மறந்துடாதீங்க. தேங்க்யூ.